ஒரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார வரது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஒரு 1,00,00,000 பேருக்கு மேல பார்க்குற ஒரு ஷோல அவங்க வந்து உள்ள பார்ட்டிசிபேட் பண்ணா, அதில வந்து ஒரு பாசிட்டிவ் விஷயங்களும் நடக்கும், நெகட்டிவ் விஷயங்களும் நடக்கும். நெறைய நெகட்டிவ் விஷயங்கள் நடக்கிறது தான் வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சச்சனாங்கிற பெண் 21 வயது ஆன ஒரு பெண். இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ தான் ஒரு படம் நடிச்சு ஃபேமஸ் ஆயிருக்காங்க. இப்போ இவங்கள அதுக்குள்ளார வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார வந்து 24 மணி நேரத்தில வெளில அனுப்புறதுலாம் ரொம்ப கொடுமையான விஷயம். அதுவும் வந்து மக்களையே ஃபேஸ் பண்ணாம, திடீர்னு புதுசா ஏதாச்சும் பண்றோம், ஷாக்கிங்கா ஒண்ணு பண்றோம் அப்படின்ட்டு இவங்க எல்லாத்தையும் வந்து நாமினேட் பண்ண சொல்ல, ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஆளை நாமினேட் பண்ணுறாங்க. அர்ணவ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம் பிளானோட வந்து அன்ஷிதாவை நாமினேட் பண்ணுறாரு. ஏன்னா அர்ணவ் அன்ஷிதா அப்படிங்கிறதுக்குள்ள அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஒரு பின்னாடி ஒரு பெரிய பாஸ்ட், அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டிலாம் இருக்குங்கிறனால என்ன ஒரு பிளான் பண்ணிருக்காரு. இது எல்லாத்துக்கும் நடுவில் ஒவ்வொருத்தங்களாக வந்து நாமினேட் பண்ணதுக்கு பிறகு ஃபேட்மேன் ரவீந்திரன் அவர்களுக்கு 3 ஓட்டுகளும், ஜாக்லின் அவர்கள் வெளில போகணும்னு 3 ஓட்டுகளும் இருக்க, சச்சனாவுக்கு 6 ஓட்டுகள் விழுந்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணமாக எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரவீந்திரன் தான் ஆரம்பிச்சுட்ருக்காரு. அவர் சொன்னதுக்கு பிறகு எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து வெளில போகணுங்கிறாங்க, எனக்கு இங்கே இருக்க வேணாங்கிறாங்க, பயந்துட்டாங்க, ரொம்ப வீக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளில போக சொல்கிறாங்க. ஸோ இதனாலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்களும் வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதாக முடிவெடுத்து சச்சனாவை வெளில அனுப்ப அவங்களும் வெளில வந்துடுறாங்க. ஆனால் உண்மையிலே வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வருத்தமான விஷயம் தான். கொஞ்ச நாள் டைம் கொடுக்கலாம். இப்போ இப்படி ஒரு விஷயத்த பண்ணுறதுனால என்ன ஆக போகுது அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம், முதல் நாளே பரபரப்பான எவிக்ஷன்லாம் இருக்குது அப்படின்னு ஷோவுக்கு ஒரு டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகுங்கிறது மட்டும்தான். ஸோ இப்போ அதுக்கேற்ற மாதிரியே வந்து இப்போ அவங்க வெளியேறதுக்கு பிறகு இப்போ வந்து நாமினேஷன்ஸ்லாம் பண்ணுறாங்க. இதில் வந்து ஆண்கள் பெண்களுக்கு ரூல்ஸ் போடணும், பெண்கள் ஆண்களுக்கு ரூல்ஸ் போடணும், பல விஷயங்கள் ஓடிட்டுருக்கு. ஸோ ஓவராலாக இந்த சீசன் ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய பேங்கோடு தான் ஆரம்பிச்சிருக்கு. விஜய் சேதுபதி சாருடைய ஹோஸ்டிங்கில் அவர் சொன்ன விஷயங்கள், நிறைய விஷயங்கள் வந்து வைரலாக இருக்குது. முக்கியமாக நீங்கள் ரஞ்சித் அவர்கள்ட்ட பேசினது, ஆர்னவ் அவர்கள்ட்ட பேசினது எல்லாமே. அது இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த முதல் எலிமினேஷன் இந்த சீசன் 8 கொஞ்சம் நிமிர்ந்து பார்க்க வைக்குது. ஆனால் அடுத்து என்னென்ன நடக்குங்கிறத பார்க்கலாம். ஆனால் எப்படி பார்த்தாலும் தனிப்பட்ட முறையில் சச்சனாவுக்கு இது உண்மையிலே வந்து ஒரு அநீதி, ஒரு நியாயமே இல்லாத விஷயம் தான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸில் உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கு, இந்த சீசனை ஃபுல்லாக தொடர்ந்து பார்க்கலாம்னு நினைக்கிறீங்களா, யார் சுத்தமாக ஒத்து வரல, யார் வெளில போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. அப்படியே மறக்காமல் இடம்பொருள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.